வந்து மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்ததில்லை. இப்போ திடீர்னு விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், ராஜ்யசபால அவங்களோட எம்பிஸ் இருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். இல்ல நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், தமிழ் மக்களின் பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்காக அங்கே போராடி கொண்டு இருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட்டணியிலேயே இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது இன்னைக்கு இத்தனை வருஷமா மக்களுடைய பிரச்சனையை பற்றி கவலையே படாத முன்னாள் முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் தான். இத்தனை நாள் மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்ததில்லை. இப்போ திடீர்னு விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், ராஜ்யசபால அவங்களோட எம்பிஸ் இருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க? அதிமுகவில் என்ன பேசியிருக்காங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காங்களா? ஏதாவது கேட்டிருக்காங்களா? சிஏ கூட சப்போர்ட் பண்ணவங்க தான் அவங்க. அதனால அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்லை என்றால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளையோ விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.